உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். விடி கேஷ் அண்ட் கேரி, லாஷப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தாயகத்தில் 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு. தொடர்ந்தும் அச்சுறுத்தும் காலநிலை சீர்கேடு. சீரற்ற காலநிலைக்கு இதுவரை 12 பேர் பலி. 30ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் என எதிர்வு கூறல். முறையற்ற வடிகால் மற்றும் நிர்மாணங்களால் வெள்ள நிலைமை. சட்டவிரோத நிர்மாணங்களை அகற்ற வடக்கு ஆளுநர் முடிவு. சுடரேற்ற விடாமல் திருப்பி அனுப்பப்பட்ட 3 மாவீரர்களின் அன்னை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது விமர்சனம். ரஷ்யாவால் உக்ரைனில் 10 லட்சம் குடும்பங்களுக்கு மின் துண்டிப்பு. அமெரிக்க ஆயுத பாவனைக்கு பதிலடி என்கிறார் புட்டின். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் நிறுத்தம் நிலைக்காது. ஜூதர்களிடம் அதிகரிக்கும் அவநம்பிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 30ஆம் தேதி புயலாக கரையை கடக்கும் என எதிர்வு கூறப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கையின் பல பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளத்தினால் 4 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் தற்காலிக முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையால் 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்த நிலையில் மாவட்டங்களின் கள நிலவரங்கள் தொடர்பான விவரங்களுடன் எமது செய்தியாளர்கள் இணைந்து கொண்டுள்ளனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலுக்குரிய நிலைகளை பெற்று முல்லைத்தீவிலிருந்து கிழக்காக நிலை கொண்டுள்ளமையினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும் என்றும் நாளையும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாகவும் இது எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தொடரும் என்றும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக 17,095 குடும்பங்களை சேர்ந்து 56,732 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 151 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் 80 பாதுகாப்பு நிலையங்களில் 1995 குடும்பங்களை சேர்ந்து 7,063 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் நல்லூர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட உதயபுரம் கிராமத்தில் வாழும் 200க்கும் மேற்பட்ட கடல் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட குடும்பங்கள் மழை வெள்ளம் காரணமாக பாதிப்படைந்துள்ளனர். கடலுக்கு செல்ல முடியாமையினால் அவர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் 1,816 குடும்பங்களை சேர்ந்த 5,749 பேர் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 12 இடைத்தங்கல் முகாம்களில் 268 குடும்பங்களை சேர்ந்த 1,006 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தென்மராட்சி பிரதேசத்தின் அரசு அலுவலகங்கள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்குள் வெள்ளம் உட்புகுந்துள்ளமை காண முடிகின்றது. சாவகச்சேரி பிரதேச சபை மற்றும் கொடிகாமம் காவல் நிலையம் மற்றும் ஆலயங்களுக்குள்ளும் வெள்ளம் உட்புகுந்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் மழை மற்றும் வெள்ளத்தினால் 16,774 குடும்பங்களை சேர்ந்து 61,674 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் நயன் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாகவும் வெள்ளத்தினாலும் மன்னார் மாவட்டத்தில் 3/2 பகுதி முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியுள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலே இதுவரை பெய்த கடும் மழை காரணமாக 20,000 குடும்பங்களைச் சேர்ந்த 68,000 நபர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் 3,000 குடும்பங்களைச் சேர்ந்த 10,000 நபர்கள் 63 இடைத்தங்கல் முகாம்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மன்னாரில் இன்றைய தினம் தற்போதைய நிலவரப்படி அதீத காற்று மற்றும் மழையுடன் கூடிய காலநிலை சற்று தணிந்திருப்பதனால்
வெள்ள நீர் தற்போது மெதுவாக வடிந்து கொண்டிருக்கின்றது. மக்களும் நலன்புரி முகாம்களில் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இந்த நிலைமை நீடித்தால் வெள்ள நீர் முற்றுமுழுதாக வடிந்தோடக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆனாலும் தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மன்னார் மாவட்டத்திலே பல்வேறு பகுதிகளில் முற்றுமுழுதாக மக்கள் இருக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மன்னாரிலிருந்து ஜோசப் நயன். இதேவேளை மழை வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டும் நலன்புரி நிலையங்களுக்கு செல்லாது வீடுகளிலும் உறவினர்களின் வீடுகளிலும் உள்ள மக்களுக்கு எவ்வித உதவிகள் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கிளிநொச்சியில் வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக 3812 குடும்பங்களைச் சேர்ந்து 11,728 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் 13 இடைத்தங்கல் முகாம்களில் 320 குடும்பங்களைச் சேர்ந்து 910 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இரணைமடு குளத்தின் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபட்ட பல விவசாயிகளின் நெற்செய்கை வெள்ளத்தில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றது. அத்துடன் தற்போது அதிகமான குளிருடன் கூடிய காலநிலை காணப்படுவதாகவும் புகைமூட்டம் போல் காட்சியளிப்பதுடன் வீதிகளில் பயணிக்கும் சாரதிகள் மிகவும் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தவசீலன் தெரிவித்தார். வெள்ளம் காரணமாக தடைப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் ஓமந்தையூடான A9 வீதியின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. வவுனியா மாகாச்சங்கொடி குளத்தில் கடந்த 26ஆம் திகதி தவறி விழுந்த இளைஞனின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் திகதி தனது நண்பன் ஒருவருடன் மாகாச்சக்கொடி குளத்துக்கு நீராட சென்றபோது கால் தவறி குளத்திற்குள் குறித்த இளைஞன் விழுந்த நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் அந்த குளத்தில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா மாகாச்சங்கொடி பகுதியைச் சேர்ந்த 21 வயதான சிறந்த ஹசன் குணவர்த்தன என்ற இளைஞரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தோப்பூர், மூதூர், சம்பூர், இருதயபுரம், மல்லிகைத்தீவு, பள்ளிக்குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 5000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மூதூர் கட்டைப்பறிச்சான் இறால்பாலத்தை மூவி வெள்ள நீர் பாய்ந்து செல்வதனால் கடற்படையினர் பிரியாணிகளை படகு மூலம் ஏற்றி இறக்கி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் மகாவலி கங்கை மற்றும் அதன் கிளை ஆறுகளின் மூலமான நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக கிண்ணியா தொடக்கம் மூதூர் மற்றும் வெறுகல் ஆகிய கிராமங்களினுள் உள்ளடக்கும் தாழ்நில பரப்புகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் 3291 குடும்பங்களைச் சேர்ந்து 9699 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 254 குடும்பங்களைச் சேர்ந்த 677 பேர் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மோசமான காலநிலையை பொருட்படுத்தாமல் நேற்று காலை திருகோணமலை கல்லாராவ கடற்பரப்பில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோரது படகு விபத்தில் சிக்கியிருந்த நிலையில் மகன் காப்பாற்றப்பட்டிருந்தார். எனினும் தந்தை காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் குச்சவெளி சாகரபுர கரையோரத்தில் கரை ஒதுங்கியிருந்த நிலையில் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை புல்மோட்டையைச் சேர்ந்த 48 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான முகமது முபாரக் என்பவரே உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தினால் 15,900 குடும்பங்களைச் சேர்ந்து 49,123 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் தற்போது மழை குறைவடைந்துள்ள நிலையில் பலத்த காற்று வீசி வருவதாக எமது செய்தியாளர் சக்திவேல் தெரிவித்தார். அதே நேரம் மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகளுடன் இணைந்து கொள்கின்றார் கிருசிகா. மட்டக்களப்பை பொறுத்தமட்டிலே இன்றைய தினம் வெள்ள நீர்மட்டமானது உயர்வடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காற்றினுடைய வேகமானது அதிகரித்த வண்ணமே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களினுடைய நடமாட்டமானது மிக குறைவாக இருக்கிறது. கடைகளானது பூட்டப்பட்ட, பெரும்பாலான கடைகள் இன்றைய தினம் பூட்டப்பட்ட நிலைமையை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. வெறிச்சோடிய நிலைமை பெரும்பாலும் இந்த மட்டக்களப்பு பிரதேசத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பேருந்து நிலையமானது முற்றுமுழுதாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நிலைமையை பொறுத்தமட்டிலே மக்கள் இன்னுமான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் முகாம்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உலருணவுகள், உடைகள், அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் பொதுமக்கள் மூலமாகவும் அரச உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் வழங்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது. எனவே இந்த நிலைமை நீடிக்குமாயின் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நாங்கள்
பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகாத நேரத்திலும் கூட வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடிப்படையாக வைத்து இந்த நீர்மட்டமானது உயர்ந்திருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக மழை வீழ்ச்சி அதிகமாக பதிவாகும் சந்தர்ப்பங்களிலே இப்பொழுது காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள நீர்மட்டமானது இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளை பொறுத்தமட்டிலே மிக மோசமான ஒரு நிலையும் மப்பு மந்தாரமான சூழ்நிலையை மட்டக்களப்பு பிரதேசத்தை பொறுத்தமட்டிலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள், தாழ்நில பிரதேசங்கள், தாழ்நிலங்களில் வாழக்கூடிய மக்கள் இன்னுமான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். போக்குவரத்து என்பது மிக தடங்களாக மாறியிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில பேருந்துகளை தவிர ஏனைய வாகனங்கள் செல்லாமல் பெருமளவான வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது. வெள்ள நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் மாற்று வழிகளை பயன்படுத்தியே பெருமளவான மிக முக்கியமான விடயங்களுக்கு சென்று வருகை தரக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இன்றைய தினம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் இனிவரும் நாட்களில் மிக மோசமான பின்விளைவுகளை எதிர்கொள்ள நேரமாக இருக்கும். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து கிருஷிகா லிதுர்ஷன். வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள தாளமுக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெய்து வரும் மழையுடன் கூடிய காலநிலையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான நிவாரண உதவிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்த கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியாகொந்தாவுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சீரற்ற காலநிலை தொடர்பான தகவல்களை பிரதேச செயலாளர்கள், அனர்த்த முகாமித்துவ அதிகாரிகள் மற்றும் துறைசார் நிபுணர்களுடன் கேட்டறிந்து கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களின் தற்போதைய நிலைமைகள், தொடர்ந்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான காரணம், உடனடியான தேவைகள், டெங்கு நோயின் தாக்கத்தினை குறைத்தல், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலருணவு நிவாரணம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டன. உதவி அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பணிப்பாளர் TN சூரியராஜா மற்றும் முப்படை தளபதிகள், அரசாங்க அதிகாரிகள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், அனர்த்த முகாமித்துவ அமைப்புகளின் பணிப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட இடங்களை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் எந்திரி சுதாகரன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் உள்ளிட்டோர் பார்வையிட்டுள்ளனர். வெள்ள அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல், நீரில் மூழ்கியுள்ள பகுதிகள் மற்றும் வெள்ள அனர்த்தம் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு ஒன்றினை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமென ஆகியோர் இணைந்து நடத்தியிருந்தனர். திருகோணமலை, கிண்ணியா, மூதூர், தோப்பூர், சேர்பில மற்றும் தம்பலகாமம் ஆகிய பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பாகவும் பொதுமக்கள் தொடர்பிலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வெள்ள நீர் வெளியேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற 3 நோயாளர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஸ்ரீலங்கா விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவில் இருந்து 3 நோயாளர்களும் அவர்களது உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக நெடுந்தீவிற்கும் குறிகட்டுவானிற்கும் இடையிலான படகு போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே இவர்கள் உலங்கு வானூர்தி மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் வெள்ளநீர் வடிந்தோடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள வடிகால் அமைப்புகள் முறையான வகையில் அமைக்கப்படாமையாலேயே பாரிய அளவில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட காரணம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அனர்த்த நிலைமைகள் தொடர்பான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் துரைராசா ரவிகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த வடிகால் அமைப்பு விடயத்தில் முழு கவனம் கூடுதலாக இருக்கணும். இதுதான் இந்த எல்லா மாவட்டத்திலையும் இப்படியாக இருக்கிற ஒரு விடயம். தண்ணீர் வடிந்தோடாமல் நிச்சயமாக தேர்தல் முடிவுக்கு முந்தின காலத்தில் இப்படி இருக்கு, முந்தின காலத்தில் இப்படி இருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட திணைக்களங்கள் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாலே இந்த இப்போதான் காச நகர் நடவடிக்கை வேண்டிய தேவை வராத நேரங்கள் அந்த வெள்ளம் தேங்கி நிற்கிறதால இந்த பாதிப்புகள் கூடுதலாக ஏற்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ அதிலே ஒரு கவனத்தை செய்யணும். தரப்பான விஷயம் அதில் உண்மையிலேயே கவனம் செலுத்தணும். என்றால் நாங்கள் கூடுதலாக மழை நீரால் அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் பார்க்கும்போது இந்த தரப்பால் விடயம் தான் முக்கியமானதாக இருக்கின்றது. இதிலே ஒரு முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்பது. வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் தலைமையில் இன்று இணைய வழியில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மற்றும் மேலதிக செயலாளர்கள் ஆளுநருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு வருவது தொடர்பிலும் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அனலைத்தீவு, எழுவைத்தீவு போன்ற பிரதேசங்களுக்கு மின்சாரம் பகலில் துண்டிக்கப்பட்டு இரவில் மாத்திரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அந்த பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகள் மின்பிறப்பாக்கி மூலம் மின்சாரத்தை பெற்று இயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பல வெள்ள வாய்க்கால்களில் வெள்ளம் நிரம்பிய நிலையில் இருப்பதால் அதனுள் குப்பைகளை கொட்டுவதற்கு முயற்சிகள் எடுக்கக்கூடும் எனவும் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் யாழ் மாநகர ஆணையாளருக்கு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்த ஆளுநர் வெள்ளம் வழிந்தோடாமல் இருப்பதற்கு வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் அவற்றை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். அதேபோன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள ஏனைய கட்டடங்களையும் அகற்றுமாறு ஆளுநர் பணித்துள்ளார். அடுத்த ஆண்டு இந்த விடயம் அனைத்தும் சீராக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் மத்ரசா அதிபர், ஆசிரியர் மற்றும் உதவியாளர் 2 உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பாடசாலை மாணவர்களுடன் காணாமல் போயிருந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட உளவு இயந்திரத்தின் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். காரதீவு காவல்துறையில் சரணடைந்ததை அடுத்து அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நெஹால் தல்துவ தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதில் மக்கள் பெரும் அவதிகளுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே நேற்று முன்தினம் மத்ரசா கல்விக்காக சென்று திரும்பிய மாணவர்கள் பயணித்த உளவு இயந்திரம் தடம் புரண்டதில் அதில் பயணித்த 12 பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தனர். இந்த அனர்த்தத்தில் சிக்கிய 5 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் காணாமல் போயிருந்த சாரதி உள்ளிட்ட 7 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் உளவு இயந்திரத்தை செலுத்திச் சென்றதாக கூறப்படும் 17 வயதான உதுமாலெப்பை முகமது அகீத் என்ற இளைஞரின் சடலம் இன்று உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உளவு இயந்திர சாரதி சடலமாக மீட்கப்பட்டமை அங்கு ஒரு விதமான பதற்ற நிலையை தோற்றுவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சாரதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உளவு இயந்திரத்தின் உதவியாளர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் அவரை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர்.
நிதி ஆதாயத்திற்காக உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பயணிகளை ஏற்றிச் சென்றமை, பாதுகாப்பு படையினரின் எச்சரிக்கைகளை மதிக்காமல் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேக நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளன. கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்று நடந்த மாவீரர் தின நிகழ்விற்கு தன்னை சுடரேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைத்த நிலையில் இறுதியில் தான் சுடரேற்றாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக கிளிநொச்சி பூடகிரியைச் சேர்ந்த 3 மாவீரர்களின் அந்நியொருவர் வெளியிட்ட விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இந்த விடயம் குறித்து கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்ல மாவீரர் நாள் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட செயலாளருமான விஜயகுமாரை ஐபிசி தமிழின் செய்திப்பிரிவு தொடர்பு கொண்டு வினவிய போது குறித்த அன்னை சுடரேற்ற அழைக்கப்பட்ட விடயம் ஏற்பாட்டுக் குழுவிற்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட அனைத்து ஒழுங்குகளையும் தமது தரப்பு ஏற்கனவே செய்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தபோது மாவீரர்களின் அன்னியை ஒருபோதும் இவ்வாறு நடத்தியது கிடையாது என்ற அறச்சீற்றத்துடன் 3 மாவீரர்களின் தாயொருவர் மாவீரர் நாளுக்கு மறுநாள் இன்று வெளியிட்ட விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் தன்னை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாவீரராகிவிட்ட தனது 3 பிள்ளைகளின் விவரங்களை கேட்டறிந்து கொண்டதன் பின்னர் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் தன்னை பொதுச்சுடர் ஏற்ற அழைப்பு விடுத்ததாக அதற்கு தானும் சம்மதம் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். அதன்படி குறித்த அன்னை நேற்று மாலை 5 மணிக்கு கனகபுரம் துயிலும் இல்லத்திற்கு சென்றபோது அங்கு நின்றவர்கள் தங்களை ஏற்பாட்டுக் குழு என தெரிவித்து விளக்கு ஏற்றுவதற்கு தாங்கள் வேறொருவரை ஏற்பாடு செய்து விட்டதாக தெரிவித்து தன்னை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் கவலை தெரிவித்தார். இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த மனவேதனையை தருவதாகவும் முழங்கால் வரை வெள்ளத்தால் நிரம்பியுள்ள தனது வீட்டில் இருந்து 1 மைல் தூரம் வெள்ளத்தால் கடந்து இன்னல்களுடன் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு சென்றிருந்த போது தான் இறுதியில் அவமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் விடுதலை புலிகள் அமைப்பு ஒருபோதும் மாவீரரின் தாயை இவ்வாறு நடத்தியது கிடையாது எனவும் கண்ணீருடன் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து எமது செய்திப்பிரிவு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை தொடர்பு கொண்டு வினவிய போது இந்த விடயம் குறித்து மாவீரர் நாள் ஏற்பாட்டுக் குழுவிடம் வினவுமாறு அவர் தெரிவித்தார். இதனையடுத்து கனகபுரம் துயிலும் இல்ல ஏற்பாட்டுக்குழு உறுப்பினரான விஜயகுமாரை எமது செய்திப்பிரிவு தொடர்பு கொண்டு இந்த விடயம் குறித்து வினவியிருந்தது. குறித்த அன்னையை சுடரேற்ற அழைப்பு விடுத்த விடயம் ஏற்பாட்டுக் குழுவிற்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட அனைத்து ஒழுங்குகளையும் தாம் ஏற்கனவே செய்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த விடயத்தில் மேலதிக விவரங்கள் குறித்து எமது கிளிநொச்சி செய்தியாளர் சிவாவிடம் வினவியிருந்தோம். 2024ஆம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வை விளக்கேற்றுவதற்காக பூநகரிலிருந்து 3 மாவீரரின் தாயவர்களை அழைத்து வரப்பட்டு எவ்வாறென்றால் அந்த தாயவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாவீரர் 3 மாவீரர்களின் தாயார் நீங்கள்தான் இந்த முறை விளக்கேற்ற வேண்டும், கிளிநொச்சியில் இருக்கின்ற மாவீரர் துயிலும் இல்லை கனகபுரம் மாவீரர் துயிலும் உள்ளது நீங்களாம் விளக்கேற்ற வேண்டும் என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களுக்காக என்னிடம் கேட்டிருக்கின்றார். அதுக்காக நான் பாலன், அதாவது முன்னாள் போராளி பாலன் அவர்கள் வருவதாக தெரிவித்திருக்கின்றேன் என்று அம்மா சொன்னார். அதன் பிரகாரம் தான் அம்மா கிளிநொச்சி அழைத்து வரப்பட்டு துயிலுமிடத்துக்கு சென்று கொண்டிருக்கோம். அந்த இடத்துல வச்சு நான் அம்மா கண்ணன் என்ன மாதிரியம்மா நீங்களாம் விளக்கேற்றீங்க சந்தோஷம் என்று அம்மாவிடம் உணர்வுபூர்வமாக காய்ச்சி கொண்டு அதுக்கு பிறகு நான் வீடியோ என்றால் நியூஸுக்கான கவருக்கு செல்ல வேண்டிய இதுக்கு வந்துட்டு உடனே நான் கவருக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் அம்மாவோட காய்ச்சி நான் போயிட்டேன். அங்கே போய் அந்த மாவீரர் பணிக்குழு கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் பணிக்குழுவில் இருக்கின்ற வேலம்மாளிகரன் அவர்களாம் இலோன்ஸ் பண்ணி, அதாவது ஒலிபெருக்கில் அறிவித்து கொண்டிருந்தார். அவரிடம் கேட்டேன் இந்த முறை யார் விளக்கேற்றுவது என்று. அப்பொழுது வேலம்மாளி சொன்னார், நாங்கள் யாரையும் உடனே நாங்கள் தெரிவிக்கிறோம், அந்த விளக்கேற்ற நேரத்தில் அந்த பேரை நாங்கள் குறிப்பிடுவோம் என்று மிக ரகசியமாக தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். சரி, அப்போ அம்மா தானே ஏற்றப்படுறான்னு எங்களுக்கு மனசில் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அம்மா ஏற்றப்படையில் வேற ஒரு தந்தை ஒருவர் தான் ஏற்றப்பட்டதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. இதில் பணிக்குழுவில் ஏன் இப்படி சம்பவம் நடந்தது நான் மீண்டும் பாலனிடம் கேட்டபோது, அதாவது இன்று பாலனிடம் கேட்டபோது பாலன் அவர் தெரிவித்தார்,
நான் இது தொடர்பாக காக்காண்ணியிடம் காய்ச்சது. காக்காண்ணை வந்து எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார். நான் இந்த அம்மாவை நீங்கள் ஏற்றி கொண்டு வர பொறுப்பு, இந்த மாதிரி அம்மா தான் விளக்கேற்ற போகிறா, அந்த அம்மாவை விளக்கேற்ற பொறுப்பு உங்களிடம் தான் இருக்குது. நீங்கள் அம்மா வளர்த்தி கொண்டு வந்து நீங்கள் தூய்நிலத்தில் விளக்கேற்றும் அந்த பணிக்குழுமம் ஒப்படைங்கன்னு சொல்லி காக்கான்னு சொல்லியிருக்கார். அந்த சொல்லுக்கமைவாகத்தான் நான் போய் அம்மாவை ஏற்றி கொண்டு வந்து அந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஆனால் அப்போது தான் எனக்கு தெரியும் அந்த பணிக்குழுவிலிருந்து அம்மா இந்த முறை விளக்கேற்றப்படவில்லை என்ற சொல்ல விஷயம் எனக்கு தெரியும். அது தொடர்பாக இவரிடம் பணிக்குழுவினிடம் விஜயனிடம் தொடர்பு கொண்டு தான் கேட்டதாக சொல்கிறார். விஜயன் யாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பொதுச் செயலாளர், தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்தான் பணிக்குழுவில் இருக்கிறார். அவரிடம் கேட்ட போது நீங்கள் இந்த முறை அம்மா விளக்கேற்ற சரி வராது, அடுத்த முறை தான் ஏற்ற வேண்டும்னு சொன்னார். உடனே அம்மாவுக்கும் தனக்கும் ஒரு அவமானமாக போயிட்டது. அப்போ அம்மா சொல்கிறாள், அம்மா அந்த நேரத்தில் தனக்கு சொன்னோம், நான் விடுதலை புலி என்ற காலத்தில் கூட தான் அவமானப்பட்டதில்லை, இப்போது எனக்கு மிக அவமானமாக இருக்கின்றது என்று தன்னை அவமானப்படுத்திட்டார் என்று சொல்லி அம்மா கவலையோடு இருந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் கொண்ட வீட்டை விட்டுனாங்கன்னு சொல்லி. உண்மையிலே இது நடந்த விஷயம் உண்மையிலே என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நிகழ்வை பார்க்க போய்க்க உண்மையிலேயே ஒரு ஏமாற்றம் அடைந்து தான் அம்மா சென்றிருக்கின்றது உண்மையாக தெரிகின்றது. ஏன்னு சொன்னால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அழைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த முறை நீங்கள்தான் கனபுரமாக தொழில்நிலையத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கட்சியைச் சேர்ந்த கிளிநொச்சி மாவட்ட பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்களாம் பணிக்குழுவில் இருக்கின்றார். அப்போ அவ்வாறு இருக்கும்போது ஒரு விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் காக்கா அவர்கள் பாலன் அவரிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மாவை நீங்களான விளக்கேற்றுவதற்கு கொண்டு வந்து திருமணத்தில் ஒப்படைக்க வேண்டும், பணிக்குழு ஒப்படைக்க வேண்டும் என்று இவ்வாறான விஷயங்கள் அனைத்தும் இடம்பெற்ற பின்பு திடீரென்று இந்த அம்மா தான் விளக்கேற்ற முடியாது, நாங்கள் வேறொரு நபரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்று தெரியப்படுத்துவது உண்மையில் ஒரு நயப்புக்குரிய விடயமாக தான் இருக்கின்றது. காரணம் என்னென்னு சொன்னால், மாவீரர் நிகழ்வுகளில் அரசியல் மிக மோசமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகின்றது. கிளிநொச்சியிலிருந்து ஐபிசி செய்திகளுக்காக சிவா. இலங்கையில் வறுமை ஒழிப்பது, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை மேம்படுத்துவது குறித்து உலக வங்கியின் தலைவருடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார். புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்வது, இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்து உலக வங்கியின் தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கிடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இணைய தொடர்பாடல் முறையூடாக இடம்பெற்றது. இதன்போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்து அஜய் பங்கா கருத்து தெரிவித்துள்ளார். அத்தோடு சுகாதாரம், சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலை திட்டங்களை செயற்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பொருளாதார கொள்கைகள், நிதி, போட்டித்தன்மை, முதலீடு, நிதி நிறுவன மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட விடயங்களில் தற்போதும் உலக வங்கி இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் விவசாய அபிவிருத்தி, நீர் முகாமைத்துவம், பாதுகாப்பு, சுற்றாடல் நிலைத்தன்மை, சமூக மேம்பாடு, உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு மற்றும் எண்ணியல் பரிமாற்றம் ஆகியவற்றிற்கும் ஒத்துழைப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிராமிய பகுதிகளில் வறுமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் காட்டும் அக்கறை குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலுசக்தி துறையில் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தியிருப்பதாகவும், சுற்றுலாத்துறை, கடல்சார் தொழில்துறை, அரச நிறுவனங்கள் மற்றும் வலுசக்தி துறைகளை பலப்படுத்தி அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். அதேபோல வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் தொடர்பில் விளக்கமளித்த ஜனாதிபதி, இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்வி மற்றும் தொழில் கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் எதிர்வரும் ஆண்டு திறக்கப்பட உள்ள 20 தெற்காசிய கூட்டு அலுவலகங்களின் அனுசரணை நாடாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய உலக வங்கியின் தலைவர், உலக வங்கி குழுமத்தின் கீழ் காணப்படும் மீளாய்வு கட்டியெழுப்பல் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கி, சர்வதேச அபிவிருத்தி வங்கி, சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் மற்றும் பலதரப்பு முதலீட்டு பிணைகளுக்கான முகவர் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் குறித்த அலுவலகத்தினூடாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான 4வது தவணை நிதியை விடுவிப்பதானது மேலும் கால தாமதமாகும் என ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமையாலேயே இது பிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அடுத்தடுத்து 2 தேர்தல்கள் நடைபெற்றதால் நாணய நிதியத்தின் 3ஆம் தவணை நிதி விடுவிப்பதற்கான மீளாய்வு தாமதமானது என ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டார். அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததன் பின்னரே 4வது தவணை நிதி விடுவிப்பானது நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையினால் அங்கீகரிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். 2 வருடங்களுக்கு பேணப்பட்டு வந்த கடன் திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் 2025ஆம் ஆண்டு பொருளாதாரம் வளமைக்கு திரும்பும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடனை மீளச் செலுத்தும் விடயத்தில் இலங்கை நெருக்கடிக்குள் செல்வதாக கூறும் விடயம் முற்றிலும் தவறானது எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அதிகபட்சம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5%யையே ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டு கடனாக செலுத்த வேண்டியுள்ளது எனவும் 2027ஆம் ஆண்டு வரை வட்டி மட்டுமே வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். சில கடன்கள் 2040ஆம் ஆண்டு வரையும், சில கடன்கள் 2030ஆம் ஆண்டு வரையும், மேலும் சில கடன்கள் 2032ஆம் ஆண்டு வரையும் நீடிக்கும் எனவும் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது செய்யும் விடயம் முறைமை மாற்றத்திற்கானவை அல்ல என ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் கடந்த கால ஆட்சியாளர்கள் தொடர்பான குரோதத்தை வளர்த்து அதிகாரத்தை கைப்பற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் அதே சுகபோகங்களை அனுபவிப்பதாகவும் சாடியுள்ளார். நாளுக்கு நாள் தாம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் இந்த நாட்டிற்கு சொன்ன செய்தி என்ன? அவர்களை தவிர ஏனைய அனைவரும் திருடர்கள் என்பதாகும். ஏனைய சிறந்த அரசியல்வாதிகளையும் அவர்கள் திருடர்களாக சித்தரித்தனர். இன்று அனைத்தும் முடிந்துவிட்டது. ஒருபுறம் வாக்குறுதி அளித்த எந்த ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. தேங்காய் மற்றும் அரிசியை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்து முதல் வாரத்தில் $100 மில்லியன் வரும் என்று கூறினார். அவ்வாறு நடந்ததா? இல்லையே. 5 லட்சம் நுழைவுச்சீட்டில் அபா இசை நிகழ்ச்சிக்கு சென்று விலை உயர்ந்த மதுபானம் அருந்தி கைதட்டி மகிழ்ந்திருந்தனர். 2 மேசையை முன்பதிவு செய்துள்ளனர். அப்படியாயின் அதற்கு 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாவை வைத்துக் கொண்டு ஏழை மக்களுக்கு நிவாரணங்கள் எதனையும் வழங்கியிருக்க முடியுமோ? அந்த பணத்தை பெற்று உதவி இருந்தால் அது முன்னுதாரணமாக இருந்திருக்கும். வீடுகளை வழங்கியமைக்கு எதிராக கருத்து வெளியிட்டனர். எனினும் தற்போது வீடு வேண்டும் என கூறுகின்றனர். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று மீளெடுத்துள்ளது. நாடாளுமன்ற வழிகாட்டல் செயலமர்வில் கலந்து கொண்டதன் அடிப்படையில் விசாரணைகளில் முன்னிலையாக முடியாமல் போனதாக அவர் தனது சட்டத்தரணி ஊடாக மன்றிற்கு அறிவித்துள்ளார். வீதி விபத்து தொடர்பான வழக்கொன்றில் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமைக்காக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கொழும்பு மேலதிக நீதவான் ஹெமிந்த பெரேரா பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஃபேஸ்லைன் வீதியில் இடம்பெற்ற இந்த வீதி விபத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கிராண்ட்ஸ்பாஸ் காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையிலேயே இந்த கட்டளையை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. விபத்தில் தொடர்புபட்டுள்ள அதேவேளை மற்றொரு வாகனத்தை செலுத்திய ஒருவரையும் தாக்கியதாகவும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக காவல்துறையினர் குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தனர். கடந்த வழக்கு கடந்த நவம்பர் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் மூத்த காவல்துறை அதிகாரிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தின் வழிகாட்டல் செயல் அமர்வில் கலந்து கொண்டதால் நீதிமன்ற விசாரணை திகதியை மறந்துவிட்டதாக தனது சட்டத்தரணி ஊடாக மன்றுக்கு அறிவித்துள்ளார். இந்த உண்மையை கருத்தில் கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளெடுத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாயகத்தில் 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு. தொடர்ந்தும் அச்சுறுத்தும் காலநிலை சீர்கேடு.
சீரற்ற காலநிலைக்கு இதுவரை 12 பேர் பலி. 30ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் என எதிர்வுகூறல். முறையற்ற வடிகால் மற்றும் நிர்மாணங்களால் வெள்ள நிலைமை. சட்டவிரோத நிர்மாணங்களை அகற்ற வடக்கு ஆளுநர் முடிவு. சுடரேற்ற விடாமல் திருப்பி அனுப்பப்பட்ட 3 மாவீரர்களின் அன்னை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது விமர்சனம். ரஷ்யாவால் உக்ரைனில் 10 லட்சம் குடும்பங்களுக்கு மின் துண்டிப்பு. அமெரிக்க ஆயுத பாவனைக்கு பதிலடி என்கிறார் புட்டின். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் நிறுத்தம் நிலைக்காது. ஜூதர்களிடம் அதிகரிக்கும் அவநம்பிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.